வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு? அதுக்கப்புறம் 7ஆம் தேதி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ பேங்க் நிஃப்டில ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகல. சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து நான் இந்த கோடு போடுறேன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆச்சு. 50,200. இந்த 50,200லேருந்து ஓப்பன் ஆயி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பாயிண்ட் மட்டும் தான் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ, அப்போ இந்த மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் அப்டின்னா, அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் 1, 2 டேஸ் ஆகலாம். ஸோ, நேத்தும் அக்யூமுலேஷன் ஃபேஸ் தான். ஸோ, ஜனவரி 5லிருந்து 5ஆம் தேதின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேஷன் ஃபேஸ் தான். ஸோ, அப்பயும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயி, ஆல்மோஸ்ட் நமக்கு க்ளோஸ் ஆன பாயிண்ட் வந்து இதுதான். 130 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. கரெக்ட்டா பார்த்தோம்னா, 86 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. ஏன்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நான் பொசிஷன் வச்சு பார்க்கும்போது, 86 பாயிண்ட் டிஃபரன்ஸ், 90 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல. ஸோ, அப்ப இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ்க்கான ஒரு ஒரு நல்ல இண்டிகேஷன். அப்போ மார்க்கெட் இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ்லேருந்து மேல போகணும் அப்படின்னா, எந்த இடத்த பிரேக் பண்ணணும்னா, இந்த 5500. ஸோ, இந்த 5500 என்னைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ, அன்னைக்கு தான். ஸோ, நாளைக்கு பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, 2 நாளுக்கான ஒரு தேவைப்பட்ட அக்யூமுலேஷன் ஆயிருந்திருக்கு. ஆனாலும் சொல்ல முடியாது. நாளைக்கு கூட அக்யூமுலேஷன் ஃபேஸ் போலாம். ஆனா, ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம இங்க ஒரு ட்ரெண்டிங் சேனல் வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்டிங் சேனல் வந்து 29ஆம் தேதியிலிருந்து வரைஞ்சிருக்கோம். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்க கன்டினியூஸா மேல போற மாரி தான் இருக்கு. நான் வந்து இண்டிகேட்டர்ஸ்ல. இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஸோ நம்ம 29ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங் சேனல் வரைஞ்சிருக்கோம். அதில வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் மட்டும் மார்க்கெட் வெளிய வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளேயே தான் இருக்கு. அப்போ இந்த ட்ரெண்டிங் சேனலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட் போகாது. சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகலாம். இல்லன்னா மேல போகலாம். அப்படின்னு வைக்கும்போது, மார்க்கெட் அப்போ நாளைக்கு இது வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி. இத நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரெண்டிங் சேனலோட இத மாத்தாம பிப்ரவரி 7ஆம் தேதி முடிவுக்கு வரேன். ஓகே. இதுவரைக்கும். அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளேயே போச்சுன்னா, கண்டிப்பா 30,500 கிராஸ் பண்ணி மார்க்கெட் இதுவரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அப்படி இல்ல, இந்த ட்ரெண்டிங் சேனல்ல கிராஸ் டவுன் சைட் போகும் அப்படின்னா, நமக்கு இங்க ஒரு பேரலல் லைன் நமக்கு வந்து டவுன் சைட்ல வரையலாம். அண்ட் இத நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த 2 நாளா பார்க்கும்போது சைட்வேஸ் மூவ்மெண்ட்ன்னு சொன்னாலும், ஓவரால் பார்க்கும்போது கொஞ்சம் டவுன் சைட் மூவ்மெண்ட்டா தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த சேனல்ல இருந்து நம்மளோட இந்தோட ஹைட்டம் இந்த மேல இருக்க ஒரு பார் இருக்குல்ல, இந்த லைன். இந்த லைன நமக்கு கிராஸ் பண்ணா தான் மார்க்கெட் மேல போகும். அப்ப நீங்க இந்த பிரைஸ் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெட் லைன்ல இருக்கிற பிரைஸ் ரேஞ்ச். ரெட் லைன்லன்னு சொல்ல வேண்டாம். நமக்கு இங்க ஒரு ப்ளூ லைன் மாரி குடுத்துருக்கோம்ல. இந்த ப்ளூ லைன எப்ப கிராஸ் பண்ணி அடுத்து இந்த ட்ரெண்டிங் சேனலுக்குள்ள மார்க்கெட் போகுதோ, அப்பதான் நமக்கு வந்து ஸ்டில் கன்டின்யூ அங்க மேல போறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் நம்மளோட மார்க்கெட் வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பேங்க்ஸ் இருக்கு தெரியுமா? நம்மளோட ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்க் வந்து ஏற்கனவே டவுன் சைட் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட் பேங்க் வந்து 2வது நாளா தொடர்ந்து மார்க்கெட் கீழ வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஆக்சிஸ் பேங்க் நேத்து வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. 4ஆம் தேதியிலேருந்து பார்க்கும்போது, ஆக்சிஸ் பேங்க் வந்து மேல ரெக்கவரி ஆயிருக்கு. நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். அண்ட் HDFC பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி ஃபேஸ்ல தான் இருக்கு. பிளஸ் கொடாக் மஹேந்திரா வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ். அதாவது ஆல்மோஸ்ட் மேல போகுது, திருப்பி கீழ வருது. அப்டின்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்க்கான ஃபேஸ்ல தான் இருக்கு. அண்ட் HDFC மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கு. நமக்கு வந்து சின்ன சின்ன பேங்க்ஸ் லைக் ஆக்சிஸ் பேங்க்கும், கொடாக் மஹேந்திராவும் குரோத் இருந்தாலும், நமக்கு வந்து SBIலயும் நம்மளோட ஆ ICICIலயும் பார்த்தீங்கன்னா, SBIலயும், ICICIலயும் போதுமான குரோத் இல்ல. வெறும் HDFCல மட்டும் தான் குரோத் இருக்கு. இதுதான் முக்கியமான காரணம். ஏன் நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஆக்சுவலி ஏன் நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து மேல போகாம சைட்வேஸ் மூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு இந்த இந்த SBIலயோ இல்ல ICICIலயோ பெரிய மூவ்மெண்ட்ஸ் நடந்தாலும், அதே மாரி என்ன நடந்தாலும் சரி, இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். இந்த டவுன் சைட் ட்ரெண்டிங் சேனல பிரேக் பண்ணுச்சுனா தான், மார்க்கெட் வந்து மேல இந்த எல்லோ ட்ரெண்டிங் சேனலுக்குள்ள போகணும். அஸ் லாங் அஸ் வந்து மார்க்கெட் இந்த டவுன் சைட் ட்ரெண்டிங் சேனல பிரேக் பண்ணலன்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அகைன் ஒண்ணா கொஞ்சம் தூரம் வந்து இந்த மாரி சைட்வேஸ் மூவ்மெண்ட்க்கான சான்சஸ் இருக்கு. இல்லன்னா டவுன்வர்ட்ஸ் மூவ்மெண்ட்க்கான சான்சஸும் இருக்கு. அண்ட் நம்மளோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்தோம்னா, ஸோ இங்க போயிட்டு
பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் நமக்கு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஓகே 5500ல ஒரு பேரியர் இருக்கு. இங்க ஸ்ட்ராங் பேரியர் இல்ல. பட் ஆக்சுவலி பார்த்தோம்னா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா, அட் த மணி வந்து 5400 தான். அப்போ 5500ல நமக்கு இங்க ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அத தாண்டுனா 51 கீழ வந்தா 50. ஸோ, இதுதான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் ஓஏ சேஞ்ச் நமக்கு பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இவ்ளோ ஆப்ஷன் சேஞ்ச் இருந்துச்சு. ஸோ, ஓஏ சேஞ்ச் வச்சு நம்ம வந்து கிளியரா எதுவும் சொல்ல முடியும். ஏன்னா, ஆப்ஷனோட சேஞ்சஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. அப்ப இந்த கம்மியா இருக்கிறனால நம்ம வந்து கண்டிப்பா பிரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் மேல போகுமா? கீழ வருமா? அப்படிங்கிறத. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஒண்ணு வந்து 51,000ம் கீழ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50,000ம். ஸோ அப்போ இங்க வந்து 55ல ஒரு சின்ன இது இருக்கு. அத தாண்டுனா நமக்கு இங்க 51,000 நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா 50,000ல. ஸோ நம்ம ஏற்கனவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இத நான் என்ன பண்றேன், இத வந்து நான் ஜஸ்ட் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். 51,000. ஸோ இத நான் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து என்னதான் இருந்தாலும், இந்த ட்ரெண்டிங் சேனல்குள்ள போனாலும் 50, 500 கிராஸ் பண்ணா மட்டும் தான் 51,000 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் போக முடியும். அப்போ சப்போஸ் அப்படி கிராஸ் பண்ணலனா என்ன நடக்கும் அப்படின்னா, டவுன் சைட் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எவ்வளோ நடக்கலாம்னா, இந்த 50,000க்கு வரைக்கும் வரலாம். இதுதான் வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஆ எக்ஸ்பைரி டே எதுவும் இல்ல. பேங்க் நிஃப்டியோடது அடுத்த எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு 27ஆம் தேதி தான். ஸோ, அதனால நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்ல. இன்னும் 21 நாள் இருக்கு. ஸோ, அப்போ நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்கு. நம்மளோட ஆப்ஷன் பிரைஸஸ், ஃபியூச்சர்ஸ் பிரைஸஸ்லாம் ஆசிலேட் ஆகுறதுக்கு. அதனால மார்க்கெட் மோஸ்ட்டா நாளைக்கு கெயின் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸோ இதுதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட இன்னியோட அனாலிசிஸும் அண்ட் நாளைய பொறுத்தளவு இந்த ட்ரெண்டிங் சேனல பிரேக் பண்ணி 50,000க்கு போகணும். 50,500க்கு போறதா பிரைஸ். ஸோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து சேனல்ல டெய்லியும் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இத தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். அண்ட் தொடர்ந்து உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாரி நம்மளோட நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. கோர்ஸ் எடுக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஆக்சுவலி கோர்ஸ் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து நெறையா சின்ன சின்ன டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறனால ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் எப்படி பிகினர்ஸ்க்கு சொல்லிக் குடுக்குறது? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபார் பிகினர்ஸ். அதே மாரி பேசிக்ஸ் ஆன் ட்ரேடிங்ஸ், பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து கோர்ஸ் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ கூடிய விரைவில நான் வந்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு கோர்ஸ் வேணும், இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ல நீங்க வந்து கோர்ஸ் இல்லன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாரி எதுவும் எதிர்பார்க்குறீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் அதுக்கு தகுந்த மாரி பிரிப்பேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.